நிர்மலா சீதாராமன் அவர்களை, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஆர்எஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பதவி, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. ஏன் அப்படின்னா, 2 அப்பாவி விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறது. அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும். அதுல இப்ப அடுத்த கட்ட பெரிய சர்ச்சை என்ன வந்திருக்கு அப்படின்னா, சர்ச்சை அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஆஹ், கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அமலாக்கத்துறை அந்த 2 ஏழை விவசாயிகளுக்கு அனுப்பிய சம்மன்ல அந்த விவசாயிகளினுடைய சாதியை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அட்ரஸ் எழுதுவோம்ல, அட்ரஸ் எழுதும்போது பேருக்கு பின்னாடி சாதியையும் குறிப்பிட்டு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார். இந்த வழக்கின் பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளபடியே பாஜக வந்து அமலாக்கத்துறையை அதனுடைய ஒரு பிரிவாகவே மாற்றி விட்டதா, நிர்மலா சீதாராமன் பதவி நீக்கம் செய்யப்படுவாரா உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசியல் விமர்சகர் திரு பியூஸ் மனு, சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்போம். சொல்ல வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறையின் மீது அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுல இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த விவசாயியை பார்த்தா அவர் பார்க்கவே அவ்வளவு பாவமா இருக்கிறாரு. நம்ம நாட்டுல ஒரு விவசாயி எப்படி இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறாருங்க. ஒரு ஏழை விவசாயி, வயது முதிர்ந்தவர். அந்த முதுமையில அவரு தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு இடி சம்மன் அனுப்புது. அது என்னன்னு கூட அவருக்கு புரியல. அதுல சமூக செயற்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், அம்பேத்கரிய சிந்தனைவாதிகள் எல்லாம் உள்ள இறங்கிய பிறகுதான் அந்த சிக்கல் நாட்டு மக்களுக்கு வெளியில் தெரிய வருகிறது. இப்ப இந்த சூழல்ல அந்த பேருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்கிறாங்க. அது ஒரு சிக்கலா இருக்கு தோழர். இன்னொன்னு வந்து ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் எழுதியிருக்கக்கூடிய கடிதம், நிர்மலா சீதாராமனை வந்து பதவி நீக்கம் செய்யுங்கள்னு குடியரசுத் தலைவருக்கு எழுதுறாரு. இந்த சிக்கலை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க தோழர் என்ன சொல்லாதீங்க. நான் தோழர்லாம் இல்ல. நான் சங்கி மங்கிக்கு தலைவரா இருக்கேன் இப்போ. சரி, இப்போ நீங்க அப்ப ஜி, நமஸ்தே ஜி. சரி, ஒழுங்கா நீங்க பேசுங்க. நீங்க வந்து நீங்க பேசுறது எனக்கு சரிப்படலைங்க. நீங்க என்ன அம்பேத்கர் இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் தப்பு. இந்த ராமராஜ்யத்துல இதெல்லாம் பேசுறது தப்பு. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க மிஸ்டர் செந்தில் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவர் பாலமுருகன் பாருங்க, நாங்க ஒரே வாரத்துக்குள்ள இல்ல ஒரு மாசத்துக்குள்ள அரெஸ்ட் பண்றோமா இல்லையா பாருங்க. ஓ, பாலமுருகன் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல 100% அரெஸ்ட் பண்றோம். 100 அரெஸ்ட் பண்ணா வேலை விட்டு தூக்குனது தானே. ஆமா ஆமா, அரெஸ்ட் பண்ணிட்டு அதை காட்டி உங்களுக்கு சட்டமே தெரியல. ஆமா, எஃப்ஐஆர் போடுவோம், உள்ள தள்ளுவோம். ஆமா, எஃப்ஐஆர் போடுவோம், உள்ள தள்ளுவோம், முடிச்சிருவோம். ஓ சரி, என்ன காரணம் சொல்லுவீங்க? யாருக்கு லெட்டர் எழுதி இருக்காரு? குடியரசுத் தலைவருக்கு எழுதி இருக்கிறாரு. ஏன் எழுதக்கூடாதா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆமா. திரௌபதி முர்மு. ஆமா. இங்க ஜி முன்னாடி திரௌபதி முர்மு எப்படி நின்னாங்க, அந்த போட்டோ பாத்தீங்களா இல்லையா? பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எப்படி நின்று இருந்தாங்க பாத்தீங்களா இல்லையா? இல்லங்க, புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு கூட தான் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. அதுக்காக இப்ப நீங்க என்ன காரணம் சொல்லி அவரை கைது பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஐஆர்எஸ் அதிகாரி நீங்க கைது பண்ணிடுவீங்க. நாங்க யாரு? நாங்க என்ன பரம்பரை? நாங்க எந்த பரம்பரையில இருந்து வரோம்? வெங்காயம் எப்படி இப்படி ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்பலாம் பிரசிடென்ட்டுக்கு? நாங்க பிரசிடென்டோட பொசிஷன் எவ்வளவு வெல் டிஃபைன்டா பண்ணி வச்சிருக்கோம். அந்த டெபினிஷனை புரிஞ்சுக்காம ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் இவர் அரெஸ்ட் ஆகிற இது விடுங்க, இவரெல்லாம் ஸ்மால் பைட்டுங்க எங்களுக்கு எல்லாம், அதெல்லாம் தின்னுட்டு அப்படியே போட்டுருவோம் வெளியே. விஷயத்துக்கு வாங்க. இப்ப என்ன ஆச்சு? 2 பேர் கோமணத்தோட இருக்காங்க. அது என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு எதுக்கு நிலம்? ஒண்ணுமே இல்ல. ஆமா, இப்போ இங்க ஹேமந்தா பிஸ்வா சர்மா வந்து சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. யார் தெரியுமா ஹேமந்தா பிஸ்வா சர்மா? யார் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆமா, அசாம் முதலமைச்சர். அதான் சொல்லிட்டாரு. சும்மா அசாம் முதலமைச்சர் சொன்னா எப்படிங்க? ஓகே, தலையில இருந்து பிறந்தவரா? அப்படியா? நீங்க வாட் இஸ் ஆல் திஸ்? இந்த சீக்ரெட் அஜெண்டால நாங்க சீக்ரெட்டா பாருங்க. அவர் ட்வீட் போட்டாரு. இப்போ அவர் வெளிப்படையா ஒரு ட்வீட் விட்டாரு. சூத்ரர்கள் ஆர் சப்போஸ் டு டு ஒன்லி சர்வீஸ். கீதாவோட ஸ்லோக போட்டு, கிருஷ்ணர் போட்டோ போட்டு, நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக தான் இருக்கீங்க சூத்ரர்கள். நீங்க எங்களுக்காக வைசியா சத்திரிய 2 ஏழை விவசாயிகளும் அதெல்லாம் வராங்களா? அப்புறம் இதுல வருவாங்க. ஓகே ஓகே. அப்ப இவங்க வந்து கீதைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இந்த 2 விவசாயிகள். ஆமா. எதுக்கு நிலம்? ஓகே, எதுக்கு நிலம்? யார் கையில நிலம் இருக்கணும் சொல்லுங்க பாக்கலாம்.
யார் கையில நிலம் இருக்கணும் இந்த நாட்டுல? இப்ப மோடி வந்தாரு, தெளிவா சொல்லிட்டு போல, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? 1100 crores. இன்னும் 3 ஏர்போர்ட்டுக்கு 4 ஏர்போர்ட்டுக்கு 3500 crores செலவு பண்ணிருக்கோம். அது இப்ப நாளைக்கு பிரைவேட் கையில கொடுக்க போறோம்ல. அது நாளைக்கு அடானி அம்பானி அவங்க கையில கொடுக்கணும்ல. அப்ப நிலம் யார் கையில இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே. சோ அப்ப நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுவும் சூத்திரர்கள் கையில நிலமே இருக்கக்கூடாது. அதை தாண்டி நிலம் வச்சிருக்கிறாங்க. அப்படி நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது வந்து கொடுக்க மாட்டேன்னா நீங்க சொல்றதுக்கே இல்ல. வாட் இஸ் திஸ்? கூடாது. சொல்ல எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல போய்? ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க நிலம் இருந்தாதான் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அப்ப முதல்ல அந்த மனநிலையே மாத்திக்கணும். அதாவது நிலம் என்னோடது, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மனநிலையே மாத்திக்கணும் சூத்திரர்கள். ஓகே சார், ஏதோ 50-60 வருஷமா உணவு ஓட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஆயிடுமா? எங்க அவர் குணசேகரன் சொல்ற ஈஸ்ட் செக்ரட்டரி எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? இடி அவர் கண்ட்ரோல்ல இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆமா, இடி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. லோக்கல் இடி யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? பாஜக குணசேகர் கண்ட்ரோல்ல. சார் பாஜக தான் இவர் வச்சு என்ன பண்றது தெரியல. புரிஞ்சுக்காம இவர் இருக்காரு. இப்படி சார் நீங்க படிச்சவர் தானே? இல்ல, நான் படிச்சிருக்கேங்க. நான் எம்ஏ எம்ஃபில். பட் எனக்கு அவ்வளவு புரியலங்க. உங்க அரசியல் எனக்கு அடானி நாங்க வந்து நாடா அடானி அம்பானிக்கு விக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. போர்ட்டை வித்துட்டோம், ஏர்போர்ட்டை வித்துட்டோம், அதை வித்துட்டோம், இதை வித்துட்டோம் சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க எதுக்காக அதை பண்றோம் அப்புறம் வரேன். ஆனா எது வாங்கியிருக்கோம் தெரியுமா? எதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஈடியை வாங்கிட்டோம் முழுமையா. ஓ, ஈடியை வாங்கிட்டீங்க சார்? இடி என்ன சார்? சிபிஐ என்ன சார்? ஐடி என்ன சார்? இசி என்ன சார்? எலெக்ஷன் கமிஷன் என்ன சார்? எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. அனைத்தையும். அப்புறம் வாங்குறது விற்கிறதான அப்புறம் ட்ரேடிங் கம்யூனிட்டி எப்படி பண்ணும்? அப்புறம் குஜராத் சார், நாங்கெல்லாம் குஜராத்தையும் ஆண்டுட்டு இருக்கோம். இங்க சேட்டு குட்டிங்க நிறைய சுத்திட்டு இருக்குங்க தமிழ்நாட்டிலயும். அப்ப அந்த சேட்டு குட்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பவர் கொடுத்தாதான் இன்னும் நிறைய சேட்டு குட்டி சேருவீங்க கூட. ஓகே. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? அது நாங்க சொல்ல மாட்டோம். அது ரகசியம். ஓகே. அதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்ல. அதெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸே நாங்க வெளியே சொல்றது இல்ல. எலக்ட்ரல் ஆமா. அதெல்லாம் எப்படி வெளியே சொல்லும்? இப்போ 25 லட்சம் கோடி நாடுல இருந்து திருடிட்டாங்க, பேங்க்ல இருந்து திருடிட்டாங்க குற்றச்சாட்டு போடுறாங்க. இப்ப நாங்க சஸ்பெண்ட் பண்ணோம்ல எம்பி எல்லாம், சஸ்பெண்ட் பண்ண எம்பி சொல்றாங்க 25 லட்சம் கோடி ரைட் ஆஃப் ஆயிடுச்சு பேங்க் லோன் எல்லாம். ஆமா, உறுதியா சொல்லிட்டோம், பேர் சொல்ல மாட்டோம்ட்டு. அதெல்லாம் ரகசியம். அது வந்து இந்த ரகசியம் அரசியல். அது நேஷனல் செக்யூரிட்டி. ஆனா அதுல தேச பாதுகாப்புக்காக தான் செய்றீங்க இல்லையா? தேச பாதுகாப்புக்காக. ஆமா. ஆனா தேச பாதுகாப்புக்காக நாங்க ஒரு பேங்க் வெளியே போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டுல 1 லட்சம் லோன் 2 லட்சம் லோன் அவங்க போட்டோ எல்லாம் ஒட்டுவோம். சரி, இப்போ நீங்க வந்து நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உங்களை சங்கி என்று. இந்த காணொலியில நீங்க சங்கியா மாறி இருக்கிறீங்க இந்த பேட்டிக்கு. அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ரெகுலர் நான் வந்து சங்கீதான். ஏங்க மணீஷ் சிசோடியா உள்ள 6 மாசமா உள்ள தள்ளி வச்சிருக்கு. சத்யேந்திர ஜெயின் பல வருஷமா உள்ள தள்ளி வச்சிருக்கு. சத்யேந்திர ஜெயின் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர். அவருக்கு மேல என்ன குற்றச்சாட்டு தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒருத்தர் சொன்னானா டைரியில எழுதி இவருக்கு காசு கொடுத்துருக்கேன்ட்டு, அதுல புடிச்சு உள்ள தள்ளிவிட்டோம். எனக்கு இப்போ எனக்கு ஓகே சார், எனக்கு புரியுது. இப்போ மணீஷ் சிசோடியால இருந்து எல்லாரையும் நீங்க யாரெல்லாம் கைது பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு இருக்க அதிகாரம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னாரு எல்லாம் புரியுது. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு அமலாக்கத்துறை சம்மன்ல எதுக்கு சாதி பேரை குறிப்பிட்டீங்க? அதை சொல்லுங்க. அங்கதான் வரீங்க நீங்க. கரெக்டா, அங்கதான் கரெக்டா வந்திருக்கீங்க. ஜாதி பேர் குறிப்பிட்ட உடனே உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஒரு இடம் என்ன இருக்கு இந்த சமூகத்துல. ஓ, அதுக்கு தெரிவிக்கிறோம். திஸ் இஸ் யுவர் பொசிஷன். நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும். பாஜக காரனே நீ அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படிங்க எடுத்து பேச முடியும்? அது எதிர்த்து பேசுறதுலாம் டைம் இங்க நேரம் இல்ல. இப்ப பாத்தீங்களா, இப்ப என்னன்னா ஃபார்முலா பில் வந்துச்சு. எங்க சீஃப் சேட்டு குட்டி அண்ணாமலை சொல்லிட்டாரு தெளிவா, 500 வருஷம் ஆனா கூட ஒரு கோமா மாத்த மாட்டோம்னாரு. அவங்க 7 லட்சம் பேரு 1.5 வருஷம் 7 லட்சம் பேர் 1.5 வருஷம் பஞ்சாப்ல சேர்ந்து, ஹரியானால இருந்து, அங்க 6 months இருந்து, டெல்லி பார்டர்ல இருந்து 1.25 வருஷம் இருந்து, டோட்டலா 700 பேர் இறந்து போய்
அப்புறம் இது யூபி எலெக்ஷன் வந்துச்சுன்னா பின் வாங்கிட்டோம். ஏன்னா அவங்க பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் ரொம்ப அமைதி முறையில ரொம்ப தார்மீகமா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதனால வாபஸ் எப்ப வாங்கணும்? இவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறம். இப்போ 3 நாள் முன்னாடி என்ன நடந்தது சொல்லுங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ட்ரக்கர் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரக் அசோசியேஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க கவர்னர் பேஸ்ட் ட்ரக் அசோசியேஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணல. இங்க திருச்செங்கோடு சங்கிரில எல்லாம் அங்க அசோசியேஷன் ஆல் இந்தியா யூனியன் வச்சிருக்காங்க. லாரி ஓனர் யூனியன் அசோசியேஷன். அங்கெல்லாம் அப்படியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல ஸ்ட்ரைக் எல்லாம். நார்த் இந்தியால வடநாட்டுல பஞ்சாப், ஹரியானா, குஜராத்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து அனைத்து ட்ரக்கர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காகனா இப்போ நாங்க 150 பேர் எம்பி எல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டு ஒரு லா பாஸ் பண்ணோம். என்னன்னா ஹிட் அண்ட் ரன். லாரி டிரைவர்ஸ் ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா 10 வருஷம் தண்டனை, 5 லட்சம் ஃபைன் அபராதம். இந்த லாரி டிரைவர்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி ஏதோ சந்தேகப்பட்டாங்க. போலீஸ் ஏதோ ஃபால்ஸ் கேஸ் போட்டுரும், வேற முடிச்சுட்டு போனதுக்கு வேற யாரை கூட பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, நாங்க 10 வருஷம் எப்படிதான் உள்ள கிடக்கிறது, பல வித்தியாசமான கேள்வி எல்லாம் எழுப்புனாங்க. ஆனா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிஜேபி ஆளுங்கள. கார் எங்க போதோ பிஜேபி கொடியெல்லாம் கழட்டி தூக்கி பெரிய வீச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க நைஸா நேத்தே பின் வாங்கிட்டோமே, ஸ்ட்ரைக்கே முடிக்க விடலையே. டிசம்பர் 3ஆம் தேதி ஐயோ அஜய் பல்லா எங்க ஹோம் செக்ரட்டரி வந்து அதெல்லாம் இல்ல, இப்போதைக்கு இந்த சட்டத்தை சைடுல வச்சுட்டோம். இது திருப்பி நீங்க இப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. வெளிப்படையா சொல்லக்கூடாது. நான் கண்டுபிடிச்சேன். என்ன பண்றது? வெளிப்படையா சொல்லக்கூடாது. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சொல்றேன். இப்ப இப்படி சொன்னா சரியா இருக்குமா பாருங்க. நாட்டு நலன் கருதி நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்காக அந்த நல்ல முடிவு எடுத்திருக்கிறீர்கள், அப்படியா? அது மாதிரி. ஆமா, எவ்வளவு நல்ல முடிவு. தேச நலன், எவ்வளவு நல்ல முடிவு. பாரத் மாதா கி ஜெய் தானே. அப்புறம் ராமராஜ்யம் எப்படி வருது உங்களுக்கு? இப்போ இந்த ஆளுங்களை வச்சு சத்தியமா கூப்பிட்டு போதும், என்னால முடியல. இந்த விவசாயிகள் நான் இதுக்கு மேல சங்கியா இருந்தேன், தற்கொலை பண்றதுக்கே போயிடும். இந்த விவசாயிகள் எல்லாம் ஏழை. இப்போ இன்னொன்னு சொன்னாங்க சொல்ல, இப்ப இந்த விவசாயிகள் எல்லாம் வந்து ஏதோ காட்டு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடிய வழக்கு இருக்குது. அந்த வழக்கிற்காகத்தான் மீண்டும் இடி வந்து அனுப்பி இருக்குது. ஆனா அந்த வழக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கு வந்து தீர்ப்பே வந்துருச்சு, இவர்கள் நிரபராதிகள்னு. அதுக்காகத்தான் இப்போ இன்னொன்னு கிளப்ப. ஐயா எதுக்கு நிரப்பராதியா இருக்கணும்? நான் சொல்றேன், ஒரு காட்டு வைல்டு கோர் வந்திருக்கலாம், அவங்க அடிச்சிருக்கலாம், தண்டனை கூட அனுப்பிக்கிட்டோம், என்ன இருக்கு அதுக்கு? அதுக்கு ஈடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார் லோக்கல் கோர்ட் இருக்கு சார். ஆமா, லோக்கல் கோர்ட் இருக்கு, அது பனிஷ் பண்ணிட்டு போகுது, இல்ல பனிஷ் பண்ணாம கூட போகுது. இது ஒரு காட்டு பகுதி பக்கத்துல இருக்கிற நிலம் இல்ல இது. இது கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட். எஸ், கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இது பிளெயின் லேண்ட்ஸ், சமநல பகுதி இது. ஆமா, அது தப்பி தவறி ஏதோ ஒன்று வந்து இவங்க சாவடிச்சிருந்தாலும் அதை நான் நியாயப்படுத்தல. இப்ப இன்னொரு இது கூட விடுங்க, இந்த சவுக்கு சங்கர் இருக்கா அப்படி இப்ப பாருங்க. அந்த என்னன்னா இந்த லாயர் பிரவீனாத் போன் பண்ணிருக்கா அப்படி. அந்த ஆடியோ ரொம்ப வைரலா போச்சு. இப்போ போன் பண்ணி இவங்க பொலிட்டீஷியன்ஸ்க்கு பேனாமியா இருக்கலாம் இல்ல, இவங்க 2 பேரோட வயசு 72. இது இவங்க அப்பா வாங்கின சொத்து, இவங்க பேர்லயும் பட்டா இல்ல போல, இவங்க அப்பா சொத்து இது. அன்னைக்கு காமராஜர் தான் இருந்தா இவர் பேர்ல பேனாமியா வாங்கி வச்சிருக்கலாம். சரி, இல்ல அறிவு இருக்கணும்ல அந்த ஆளுக்கு. ஒரு வயசு என்ன இவங்களுக்கு, சொத்து பட்டா பேப்பர் என்ன சொல்லுது, பட்டா யார் பேர் மேல இருக்கு, இது அவங்க ஃபாதர் அக்வயர் பண்ண ப்ராப்பர்ட்டி, இது இவங்க அக்வயர் பண்ணதும் இல்ல. ஓகே, அப்பவே இவங்க அப்பா காலத்திலேயே வாங்கிய சொத்து. ஆமா, அவங்க அப்பா இது அவர் அப்பா கிட்ட இருந்து வந்ததா இல்ல அன்னைக்கு பட்டா இப்படி கொடுத்தாங்க. இவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ரைட்டா வந்திருக்கு. அதான் அவங்க அப்பாட்ட இருந்து வருது அப்படி வச்சு. ஆன்செஸ்ட்ரல் ரைட்டா வருது இவருக்கு. இவங்க வயசு 72 75ங்கறாங்க. அப்ப இங்க எங்க வந்து நோட்டிச்சு பொலிட்டீஷியனோட பேனாமி? அந்த லீடிங் ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு. இப்ப ஹெவி ஃபண்டிங் வாங்கி சவுக்கு மீடியா ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவருக்கு ஈடி பயம் குடுகுடுன்னு ஆடுது கீழே மேல எல்லாம்.
ஓகே. இப்போ இந்த கொடுமையா இருக்கு தோழர். இந்த சங்கிங்க முட்டு கொடுக்குறாங்க பாருங்க இதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஒருத்தர் ஏதோ சொன்னானா லாங்குவேஜ் தெரியலையா அவங்களுக்கு. ஏண்டா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கு ஹிந்து பல்லர்ன்ட்டு. அவனா தமிழ்ல எழுதியிருக்கான் ஹிந்து பல்லர்ன்ட்டு, இல்ல ஹிந்தில எழுதுனா. அப்ப ஹிந்துனாவே ரிலிஜன் தானே. அது என்ன ஹிந்து, அது என்ன ரிலிஜன் மென்ஷன் பண்ற? அப்புறம் என்ன பல்லரு? லாங்குவேஜ் தெரியல அதனால எழுதிட்டாங்களா? ஏன்னா பேர் எழுதிட்டல, முடிஞ்சது இல்ல வேலை. சன் ஆஃப் தான் எழுதணும். இல்ல நான் அப்பா பேர் ஹிந்து பல்லர் நினைச்சுட்டேன் அப்படி கூட இருந்தா அப்ப சன் ஆஃப் இருக்கணும்ல, அங்க எஸ்ஓ இருக்கணும்ல. இவங்க சில்லறத்தனத்துக்கு இறங்கிட்டாங்க போல. இடி இஸ் பிகம் அ கூன் ஏஜென்சி. அன்லிமிட்டெட் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க பிஎம்எல்ஏல. சுப்ரீம் கோர்ட் இப்போ பவர்ஸ் அப்பல்ட் பண்ணிருக்கு. உங்க பவர்ஸ் என்ன சொல்லுது? the accused தான் தன்னை நிரப்பராதின்ட்டு நிரூபிக்கணுமா? இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவாராம் நீ மணி லாண்டரிங் பண்ணன்ட்டு. என்னத்த நிரூபிக்கிறதுங்க? சஞ்சய் சிங் ரேடெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல தோழர். இப்போ இந்த கடிதம் எழுதியிருக்காரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. இது அது அவர் வந்து ஏற்கனவே ஹிந்தியில கோப்புகள் இருந்தா கையெழுத்திட மாட்டேன்னு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அப்பொழுது வந்து உண்ணாவிரதம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. இப்போ அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் மீண்டும். அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கிறது தான். அது நீங்களும் கூட சொன்னீங்க பகுதியாக. ஆனால் அதை தாண்டி இது 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 ஏதேனும் ஒரு இடத்துல குடியரசுத் தலைவரோ மற்றவர்களோ இதை குறித்து கேள்வியாவது எழுப்புவார்களா? இது என்ன வாய்ப்பு இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன வாய்ப்பு இருக்கு? ஷேம்லெஸ்ஸா ரொம்ப ஓப்பனாவே இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சி, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் பிஜேபி இவ்வளவு பெரிய எதிரியா இருக்கும் ரொம்ப கிளியரா நேயர்கள் புரிஞ்சுக்கணும். பாஸ், பாகிஸ்தான் டெமோக்ரஸிலிருந்து மிலிட்டரி ரூல், மிலிட்டரி ரூல் டெமோக்ரஸி, டெமோக்ரஸி மிலிட்டரி ரூல், ஜியா உள்ள கையில போச்சு. அப்புறம் டெமோக்ரஸிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பர்வேஸ் முஷரப் ரூல் எடுத்துக்கிட்டாரு. இந்த நிலைக்கு அந்த நாடு எப்படி இருக்கு? நம்ம நாட்டுல டெமோக்ரஸி எப்படி தக்க வைக்க முடிஞ்சது நம்மளால 70 வருஷம் 75 வருஷமா? இங்க இருக்கிற அமைப்பினால, இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னால. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஜுடிஷியரி, பியூரோக்ரசி, இந்த லெவல் பேலன்ஸ் இருக்குல்ல, அன்ஃபெக்டட் பவர் யார் கையிலும் இல்ல. இதனாலதான் நான் ஒரு 10 months பேக் ஃபேஸ்புக் போஸ்ட்ல எழுதினேன் தோழர். ஏன்னா இன்னைக்கு இவங்க பொலிட்டிக்கலா ரொம்ப பெரிய உஸ்தி நினைப்பு, இவங்களுக்கு ஏதோ அறிவு ரொம்ப பயன்படுத்தி சாணக்கியர் புத்தி இருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு ஏதோ கில்ம விட்டுட்டு இருக்காங்க. ஏஜென்சிஸ் தப்பா யூஸ் பண்ணி, மிஸ்யூஸ் பண்ணி. நாளைக்கு இந்த ஏஜென்சிஸே பிராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டரா மாறிடும். எப்பேற்பட்ட பூதமா மாறிடும்னா ஒன்னே வந்து தின்னும். ஒன்னே தின்னும் போது டெமோக்ரஸி இங்க உளுந்துடும், சரிவாயிடும். 100% தான் நடக்க போகுது. They will become bigger than their masters. Yes. இப்ப நீங்க சொன்னது டைம் ஃப்ரேம் தான். எஸ், நீங்க சொன்னதுனால எனக்கு அது தோணுது, அந்த கேள்வி தோணுது, அதனால இடைமறிக்கிற மன்னிக்கணும். இப்ப நேற்று அது கண்ணுக்கு அதுக்கான சாட்சி தானா? இப்போ நேற்று பாத்தீங்கன்னா பிரதமர் அங்க வந்திருக்கிறார், தமிழ்நாடு வந்திருக்கிறார். முதலமைச்சரும் பிரதமரும் இருக்கக்கூடிய மேடையில முதலமைச்சர் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவுடன் பாஜகவினர்லாம் ஓன்னு கத்துறாங்க, பயங்கரமாக கூச்சலிட்டார்கள். நம்ம அதை பார்த்தோம். அதாவது அவங்க வந்து லிட்டரலி இப்பொழுதே அந்த மனநிலைக்கு போய்விட்டார்களா? இது ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே மதம், ஒரே நாடு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி மனநிலையில தான் பாஜக சென்று விட்டார்கள் இப்பொழுதே. அது இன்னொரு வாட்டி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் லிட்டரலி மன்னராட்சியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே அது? தோழர், ஆல்ரெடி வந்து நேஷனோட டிஃபென்ஸ் இருக்கட்டும், சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடா இருக்கட்டும், மேஜர் ஏஜென்சிஸா இருக்கட்டும், அனைத்தையும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கையில கொடுத்துட்டாரு, ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைக்காம இருக்கிறது இன்னும் ஆர்மி தான், போலீஸ் தான். இவங்களோட டேக் ஓவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அது ஜுடிஷியரியா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், ஈசியா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இது நம்ம கண்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சட்டம், ஒரே சட்டம் தான். ஆனா சங்கி மங்கிலுக்கு வேற சட்டம். நீ வேற மதத்துக்கு இருந்த ஆளா இருந்தாலும் சரி, நீ தலிதா இருந்தாலும் சரி, நீ ட்ரைபலா இருந்தாலும் சரி, உனக்கு வேற மாதிரி சட்டம். அப்ப இங்க இல்ல, நாங்க வந்து அப்படி இல்ல, அதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷனல் பாலிடிக்ஸ். ஒரு அருந்ததியரை பிரசிடென்ட் ஆக்குவாங்க, ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆக்குவாங்க, ஒரு ட்ரைபலை வந்து அங்க உட்கார வைப்பாங்க, எங்க பிரசிடென்ட் போஸ்ட்க்கு உட்கார வைப்பாங்க. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் தட் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ல ஜராவா ட்ரைப், த மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ட்ரைப் இன் த கண்ட்ரி, இந்தியாலேயே மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ட்ரைப் தான் ஜராவா ட்ரைப்ஸ். அவங்களோட நிலத்தை எடுத்து அடானி கொடுப்பேன்.
அப்ப அந்த மினிஸ்டர் எதுவுமே பேச மாட்டாங்க, அந்த பிரசிடென்ட் எதுவுமே பேச மாட்டாங்க. சோ இந்த ரெப்ரசன்டேஷனல் பாலிடிக்ஸோட போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஹிந்துத்துவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, கன்சாலிடேஷன் ஆஃப் பவர் கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. அது ஒரு மாப்க்கு இடம் கொடுத்துருச்சு. தோழர் இன்னைக்கு ரேப்ஸ் நார்மலைஸ் பண்ணிட்டோம் தோழர். நம்ம இவங்க ஆட்சியில ரேப் நார்மலைஸ் ஆயிடுச்சு. பிரியங்கா சிங்ன்ட்டு ஒரு பொண்ணு ஒரு 4.5 வருஷம் ஒரு ரொம்ப சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், மகாராஷ்டிரோட சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரோட பையன் அபிஜித் கயக்வாட் கூட வாழ்ந்துட்டு இருக்கா 4.5 வருஷமா. அப்புறம் அவருக்கு தெரிய வருது இவன் கல்யாணம் பண்ணி இவன் டைவர்ஸே கொடுக்கல, இவன் பொண்டாட்டிக்கு என்னை ஏமாத்திட்டான்னு தோணுது. போய் சண்டை போடுறான், கார் ஏத்திடுறான், கார் மேல ஏத்தி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, பேரலிசிஸ் ஆயிடுது, 2 கால் உடைஞ்சிருது, கால்ல பெரிய கட்டு, ஆபரேஷன் ஆயிருக்கு. 307 போடல தோழர். அந்த ஆளு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பெயில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் தானே பிஜேபி லீடர். இவரு அடுத்த நாள் பெண்கள் பாதுகாப்பு பேசுவாங்க. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில 3 ஐடி செல் ஆளுங்க, மோதியோட ஐடி செல் ஆளுங்க. வாரணாசி மோதியோட கான்ஸ்டுவன்சி. அப்போ எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க நினைச்சு பாருங்க மோதிக்கு. இந்த 3 பசங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பசங்க, போட்டோலாம் இருக்கு, அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க, பிஜேபி ஐடி செல்லோட பொசிஷன், ஒபிஷியல் பொசிஷன்ல இருக்காங்க. இந்த 3 பசங்க போய் கன் பாயிண்ட்ல ரேப் பண்றாங்க, ஐடென்டிஃபை ஆயிடுறாங்க. நவம்பர் 1ஆம் தேதி ரேப் நடக்குது, அரெஸ்ட் ஆவறது இல்ல. மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் முடியுது, திருப்பி இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கோச்சம் போட்டு நாங்க ராம் மந்திர் இதுல வந்து நாங்க ஏதோ பண்ண போறோம் த்ரெட் கொடுத்ததுக்கு அப்புறம் 31ஆம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க. 2 மாசம் கழிச்சு ஏகப்பட்ட ரேப் கேசஸ்ல விக்டிம் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. பட் நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தோழர். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல, ராம் மந்திர் திறப்புடாவின் பொழுது நாங்கள் போராட்டம் பண்றவங்க அளவுக்கு மாணவர்கள் சொன்னது, வாரணாசியில பெருமளவு எதிர்கட்சிகள் திரண்டு நடத்திய போராட்டம், இது எதுவும் எந்த மீடியாலையும் நம்ம பார்க்கவே முடியல. அதான் சொன்னார், இந்த ட்ரக் டிரைவர் ஸ்ட்ரைக் இருக்கு பாருங்க, இது பாத்தீங்களா நீங்க? எஸ், இல்ல நேத்து வந்து சமூகத்தில் அது செய்தியான பிறகுதான் மீடியாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்தாங்க. டோட்டல் என்டையர் நார்த் இந்தியால மே டிரைவரும் பரவிட்டே இருக்கு. நான் இங்க கேட்டேன், எங்க லோக்கல் ட்ரக் ஓனர் அசோசியேஷன் கிட்ட, லாரி ஓனர் அசோசியேஷன்ஸ் கிட்ட, தகவலே இல்ல எங்களுக்கு. இவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சோ அதிகார வர்க்கம் வந்து இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியோட, இந்த அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க, இந்த யார் ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்க கூட அந்த க்ளோஸ் பார்ட்னர்ஷிப் தெரியுது பாத்தீங்களா? லாரி ஓனர் புரிஞ்சுக்கூடா, ஒன்ன தாண்டி அடுத்தது மிரட்டுவாங்க, உங்ககிட்டதான் போலீஸ் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் தகவல் வெளியே போல பாருங்க. ஆனா ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாங்க, 2 நாள்ல பல்ட் அடிக்க வச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா என்டையர் பெட்ரோல் ஸ்டாக்ஸ் வேர் ஓவர், டீசல் ஸ்டாக்ஸ் வேர் ஓவர். ஆமா ஆமா, அது இந்த டைம்ல ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாங்கன்னா, அதுவும் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் முற்றிலுமாக முடங்கியது. அது ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அமலாக்கத்துறை வந்து எவ்வளவு ஒஸ்டா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பாஜக வந்து எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ஆரம்பித்து, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வேதனையும் நீங்கள் வந்து பகிர்ந்தீர்கள். இதற்கெல்லாம் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி, உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள். சில நிமிடங்கள் சங்கியாக வாழ்ந்து பார்த்தீர்கள், முடியல, மீண்டும் வந்து திரும்பிட்டீங்க. கருத்து பகிர்வுக்கும் வருகைக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நேர்ந்த நன்றிகள் தோழர். நன்றி தோழர், வணக்கம். தோழர்களே, இந்த திரு பியூஷ் மனு சார்புடன் இந்த பேட்டியை இந்த வழியில் நாம் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள், தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் என்றும் நான் செந்தில். நன்றி.